உபாகம் 8:2 வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. எதுக்கு தேவன் சோதனையை அனுப்புறாருன்னா உங்களை நீங்க அறிஞ்சுக்கிடணும். நான் யாரு, என் இருதயத்துல என்னெல்லாம் இருக்கு. ஏன்னா சோதனை வராம இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப பக்திமான், ரொம்ப பரிசுத்தவான், ரொம்ப பொறுமைசாலினி. ஒரு சோதனை வரும்போதுதான் பொறுமையை இழந்து வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசுறது. ஏன் சோதனைன்னு கேட்காதுங்க, என் இருதயம் கரெக்டா இருக்குன்னு மட்டும் கேளுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 3:18 வாசிங்க. மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று. போதும். பாருங்க, மனுஷர்கள் மிருகங்களை போல இருக்கிறார்கள். மிருகத்துக்கு தான் பொறுமையே கிடையாது. ஒரு மாடு முட்டுச்சுன்னா அது முட்டும். பொறுமை இல்லாத ஜனங்களாக மிருகங்களை போல ஜனங்கள் மாறிட்டாங்க. அப்போ உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியணும். நான் கசப்பு பிடிச்ச மனுஷன், பொறாம பிடிச்ச மனுஷன், வாசி பிடிச்ச மனுஷன், நான் வைராக்கியம் பிடிச்ச மனுஷன், பேரளவு தான் கிறிஸ்தவன், ஆனா எனக்கு சொல்லதுக்கு எந்த விதமான ஒரு அனுபவம் இல்லைங்கிறது தனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீர் அடிக்க முடியும், திருந்த முடியும். எபிரேயர் நிருபம் 12:5-6 வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. பாருங்க, சில நேரங்கள்ல உங்களுக்கு சோதனை வரும்போது நீங்க யோபு போல நீதிமான இல்ல. உன்னை பரலோகராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கணும் அவருக்கு விருப்பம். அதனால என்ன சோதனை அனுப்புறாரு. சிச்சைய அற்பமா எண்ணாத. நீ பெரிய யோக்கியன்னு சொல்லி எனக்கா இந்த சோதனை சொல்லாத. நீ யோக்கியம் கிடையாது, உன்னை யோக்கியம் உள்ளவனா மாத்த விரும்புறாரு. அதனால சிச்சை அனுப்புறாரு. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இப்ப எல்லாரும் மறந்துட்டாங்க. சோதனை வரும்போது எனக்கு ஏன் இந்த சோதனை நினைக்கிறாங்களே தவிர, இது நான் நல்லா ஆகுறதுக்கு, நான் என்னை கண்டுபிடித்துக் கொள்வதற்கு, என் நிலைமையை உணர்ந்து கொள்வதற்கு, நான் திருந்தி பிழைத்து அவருக்கு பிரியமா ஜீவிக்கிறதுக்கு தான் எனக்கு தந்திருக்கிறார். அந்த எண்ணம் கிடையாது. எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த காலத்திலயும் மறந்துட்டாங்க, இப்பவும் மறந்துட்டாங்க ஜனங்கள். 119 சங்கீதம் 67-71. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். எதுக்கு உங்களுக்கு உபத்திரவத்தை அனுப்புறார், சோதனை அனுப்புறார்? அது வரைக்கும் மாடு போல நிமிர்ந்து ஒரு நடதான். யாரு சொன்னாலும் கேட்க ஆண்டவர் அங்க 2 தட்டு கொடுத்த உடனே, படுக்கையில் ஆன உடனே, அதுக்கப்புறம் எல்லா வீராப்பம் வைராக்கியம் எல்லாம் கூனி குறிக்கிறோம். ஆள் எப்படி இப்போ ரொம்ப கொள்ளாம பாருங்க. வாசிங்க. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாருங்க, உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி மனுஷன் எப்படி பண்றானா வழி தப்பி நடக்கிறான். ஆனா ஆண்டவர் உபத்திரவத்தையும் சோதனையும் கொடுக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு இனி வழியே கிடையாது, நான் மற்றவங்களை போல காட்டு கழுத போல நடக்க முடியாது, என்னை ஆண்டவர் விட மாட்டான்னு சொல்லி பயந்து அவருக்கு பிரியாம நடப்பாங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இங்கதான் நீங்க வரணும். ஆண்டவரை கேள்வி கேட்க கூடாது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன்? எனக்கு தெரியும் இருதயத்தின் நினைவுகள். இந்த உணர்வு யாருக்கு இருக்கோ அவங்க தப்புவாங்க. தேவனுடைய சாட்சியை பாருங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இப்ப அது யாருமே சாட்சியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவர் தான் குறை சொல்றாங்க. எபிரேயர் நிருபம் 12:11 வாசிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். பாருங்க, முதல்ல அது உங்களுக்கு வேதனையா இருக்கும், ஆனா உங்க காலத்துக்கு அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. சிலரை பாத்தீங்கன்னா வெளியரங்கமா தெரியவே செய்யாது, மூடி 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 வைப்பாங்க. பிறகு எப்படி செய்தேன்னே தெரியல, ஐயோ நான் விழுந்துட்டேனே, வாழ்க்கை முடிஞ்சு நாசமாயி போகும், நாரி போகும், கெட்டு போகும். சிச்சையை அனுபவிச்சு பாருங்க. அப்போ பெரிய தப்புல விழுந்து காலத்துக்கு எழும்ப முடியாத ஒரு நிலைமை வராது. அவங்களை பாதுகாப்பு. எந்த சிச்சையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்பட்டாலும் பிற்காலத்துல இப்படி எல்லாம் கஷ்ட நஷ்டங்களுக்குள்ளானவங்க தப்பு காம்பர இடம் கொடுக்க மாட்டாங்க. தெரியும் தண்டனை இவ்வளவு பெருசா இருக்கும், ஆண்டவர் அடிச்சு விடுவாரு நீ. பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையா இருக்கும், தெய்வீக சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும்.